மேடம் உங்களுக்கு? பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரியே இருக்கு. பாஸ் உங்களுக்கு? இது அப்படியே 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 ரொம்ப 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 கேவலமா இருக்குடா. ஐயா உங்க 3 பேருக்கு பிடிக்கல? அப்ப டபுள் ஓகே. எங்களுக்கு பிடிக்கல ஓகே உனக்கு? ஆமா பாஸ், உங்க டேஸ்ட் ரொம்ப மட்டமானதாச்சே பாஸ். எது எங்க டேஸ்ட் மட்டமானது? எங்க டேஸ்ட் மட்டமானது? பாஸ் அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் உங்க வைஃப் தானே. என்னடா சொன்ன? பின்ன என்ன, ஊர்ல சும்மா நச்சுன்னு அட்டகாசமா அழகான சூப்பர் ஃபிகர் எல்லாம் இருக்கும்போது உங்கள மாதிரி ஒரு அட்டு ஃபிகரை போய் கல்யாணம் பண்ணி வந்தாரு. அப்புறம் வேற என்ன சொல்றது அவரை நானு? கரெக்ட்ரா, கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட்? நல்ல ஃப்ளோல பேசுறானே. அப்புறமா கொஞ்சிக்கிறேன். டேய் யாரை பார்த்துடா அட்டு ஃபிகர்னு சொன்ன? உன்ன உன் தலையில போட்டு கொட்டிடுவேடா. ஏய் இருடி. இப்போ அவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? பேச வேண்டிங்க பெருசா. நீங்க மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா புள்ளன்ற பேர்ல ஒரு பூச்சாண்டியில பெத்து வச்சிருக்கீங்க நீங்க. யூ ரிலாக்ஸ். டேய் என்ன சொன்ன? என் புள்ளைய பூச்சாண்டின்னு சொல்றியா? என்னடா என்ன சொல்றடா? பூச்சாண்டி உனக்கு? நிறுத்துங்க. எதுக்கு வாய் வலிக்க அவட்ட பேசிட்டு இருக்கீங்க? வழக்கமா பண்ற வேலையை பண்ணுங்க. ஹலோ வெயிட். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் இப்ப தனியா இல்ல, என் பின்னாடி நாங்க இருக்கோம். என்ன அது அப்போ, ஆனா இப்போ 1 மினிட் ரிவர்ஸ்ல வந்து பதில் சொல்லு. என் மனைவி இருக்கா, என் வருங்கால மனைவி இருக்கா. பொண்டாட்டியா? அது யாருடா பொண்டாட்டி? பழைய கார் வாங்குறதுக்கு கேவலம் வெறும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா உன் பொண்டாட்டி. ஆனா என் ஒய்ஃப் அப்படி இல்ல. 3 கோடி ரூபாய் சொத்தோட வரப்போற அதிர்ஷ்ட தேவதை தான் என் மனைவி. எப்படி? டேய் ரொம்ப ஓவரா தான் பேசுற. உன் பொண்டாட்டி வரட்டும், மூஞ்சிய பார்த்து சொல்றோம். ஓவர் ப்ராப்பர்ட்டியோட வர என் மனைவி அப்படிதான் பேசுவேன். டண்டனக்கா. ஹலோ கார் சவுண்ட் கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? போய் கதவு தரங்க. போங்க. கதவு யார் திறக்குது? என்ன சொல்றது? அப்ப வேற யாரு? நான் போய் திறப்பனா? என்னடா அது, ஒரு பாஸோட மனைவி வரா, டக்குன்னு போய் ரத்தன கம்பள விரிச்சு ஆர்த்தி எடுத்து திஷ்டி கழிச்சு வணக்கம் சொல்லி உள்ள வரவேற்கணும். அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் அசிஸ்டன்ட்டோட வேலை. டேய் ஏத்தாத கோவத்தை வந்து கவனிச்சுக்கிறேன். போங்க. மேகங்க இருக்குது சிக் சிக், மின்னல் அடிக்குது சிக் சிக். என்னடி கார் வருதுன்னா பார்த்தா டயர் உருண்டு வருது. மாமா டேய் யார் அந்த திருஷ்டி பூசணிக்கா? அதானே என் வருங்கால கோடீஸ்வரி மனைவி வரும்போது யார் இந்த பிச்சைக்காரி, யாருன்னு கேக்குறீங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? இவதான் நீ கட்டிக்கு போற தங்க கட்டி. தங்க கட்டியா? ஏய் மாமா, நல்ல மழையில நடந்த சிமெண்ட் போட்ட மாதிரி அன்ஷேப்ல இருக்குது. இது தங்க கட்டியா? இவதான் மனைவி ஏஞ்சல். என்ன மாமா சொல்ற? ஏன் அவ்வளவு ஷாக்கார? இவதான் என் தம்பி பொண்ணு ஏஞ்சல். பாரு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. இது நடந்து போனவா ஊரே வேடிக்கை பார்க்கும். ஆமாமா, இதுல என்ன சந்தேகம்? ஒரு ஜல்லு நடந்து போனா ஒரே ஆணி வேடிக்கை தான் பார்க்கும். மாமா நமக்கு எப்பமா கல்யாணம்? கேக்குது பாரு. சொல்லு. கல்யாண மாலை கொண்டாடு பெண்ணு. கேளு. சொல்லு. கல்யாணமா? இதோட எனக்கு கர்மா இருந்தா ஆள விடுங்க. மாமா ஓடுறாரு. உன்னை பார்த்து வெக்கப்படுறாமா? விடாத, போ பின்னாடி போ. மாமா ஸ்ட்ரீட். ஐயோ கொலமஸ்க்கு வெச்சிட்டாலே. வாமா, நாம போய் மாப்பிள்ளை பாப்போம். வா கிளம்பு வா. மிஸ்டர் மாதவன், வெளியில கால் டாக்ஸி வெயிட் பண்ணுது. அது லக்கேஜ் இருக்கு, கொண்டு வந்துரு. அப்படியே பைசாவும் கொடுத்துரு. சரி, அலம்பல் தாங்கலையே. பைசா கொடுக்கணுமா? பைசா நீங்க போய் இந்த விளையாட்டு கவனிங்க, நான் வந்துடுறேன். இதுகளையா? நான் வரலடி வீட்டுக்கு. நான் எங்கேயாவது போறேன். ஐயோ இந்த வீடை விட்டு நாம எங்கடி போறது? வா. ஐயா மாமா ஊஞ்சலாடுற. ஐயா மாமா என்னையும் சேர்த்துக்கீங்களா? ஐயா மாமா ஊஞ்சலாடுறாரு. ஐயா வந்து பாருங்களே. பாருங்க மாமா ஊஞ்சலாடுறாரு. ஐயோ டேடி வேணா, போக மாட்டேங்கறா. டேய் வேணா, அவுத்துறா வேணா. ஐயோ அத்தை, நீங்க என்ன வேணா சொல்ற? எப்படி அத்தை? சீக்கிரம் போய் கதவு உடைங்க. சீக்கிரம் போங்க அத்தை. கதவு ஏய் வழி மாமா கொண்டார ஆடட்டும். ஐயோ மூதேவி போய் சேர்ந்துருவான் அவன். 5 நிமிஷம் லேட்டா போனா கூட அவன் ஆட மாட்டாடி. நாம தான் முன்னாடி டண்டனக்க ஆடணும். சீ போய் தொலைடி பூதா. மாமா கூட மூஞ்சிலாட விட மாட்டேங்கப்பா. அவனை காப்பாத்த சொன்னா நீங்க போயிடுங்க போல இருக்கே. டேய் அண்ணடா. ஏய் அண்ணடா என்னடா?
ஏன் அந்த குரங்கு வெள்ளம் பண்ற அறிவு கட்ட என்ன எதுக்காக காப்பாத்துனீங்க? எதுக்கு காப்பாத்துமா? நல்லா போலங்கத்தை இன்னைக்கு அவனை நம்ம கையால சாகடிச்சலாம். அவனை தூக்கு போடுங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. கொஞ்சமாங்களா? என்ன அவ கழுத்துல தாலி கட்டுறது ஒண்ணுதான், என் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டி சாவறது ஒண்ணுதான். ஏண்டா நீ சாகறதுக்காடா இந்த வீடு ஆபீஸ் காரு எல்லாமே உண்ணுதுன்னு போய் சொன்னோம்? வேலைக்கார நாயே, உனக்காக நாங்க வேலைக்காரங்களா நடிக்கிறோம். உங்க பாசம் மலர் எனக்கு புரியுது, ஆனா இப்ப அதெல்லாம் வேஸ்டா போச்சே. பாசமும் கிடையாது, ஒரு மண்ணம் கட்டியும் கிடையாதுடா. நீ தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டினா எங்களுக்கு தரேன்னு சொன்ன 50 கோடி ரூபாய் யார் தருவா? யார் தருவா? அப்போ அதுக்காக தான் என்ன காப்பாத்துறீங்களா? வேற எதுக்காக நாங்க உன்னை காப்பாத்த போறோம்? அதுக்காக என்ன பாழுங்கணத்துல தள்ள பாக்குறீங்களே, இது நியாயமா? டேய் உன் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு பொண்ணையும் கொடுத்து 100 கோடி ரூபாய் சொத்தையும் கொடுக்கறான்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நீ சாக போறேங்கற? பணத்துக்காக பொணத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? உன் மூஞ்சிக்கு அந்த பொண்ணு தானே கரெக்டான ஜோடி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மாமா கொடுக்குற 100 கோடியில 50 கோடி எங்க கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ அவ கூட வாழறியோ இல்ல அவ கழுத்தை நடிச்சு கொல்றியோ அதெல்லாம் எங்களுக்கு அனாவசியம். அப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணம் கிடைச்சா போதும், அப்படித்தானே? மாமா அம்மாவாசைக்கு பூசணிக்காய் சுத்துவாங்க, ஆனா இந்த பூசணிக்காய் ஏன் என்ன சுத்துது? ஐயோ நில்ல, இன்னத்துக்கு தேவையில்லாம பின்னாடி சுத்துறா. மாமா நான் உங்க பின்னாடி தான் வருவேன், ஏன்னா நான் உங்க நிழல். நீ நிழலா? நீ நிழல் இல்ல, கருப்பு. அதனாலதான் உன் மேல எனக்கு வெறுப்பு. மாமா கருப்புக்கு ட்ரெஸ் பண்ணி கண்ணால பாருங்க, சிகப்புக்கு ட்ரெஸ் பண்ணி செருப்பால் அடின்னு சொல்லுவாங்க. அதனால கருப்பு ஒதுக்காதீங்க மாமா. எந்த நாதார் இந்த மாதிரிலாம் சொன்னா? எதுக்கு நீ தேவையில்லாம தத்து பத்து உளறிட்டு இருக்க? சிப்பா, ஏன் மாமா என்னை போன்னு விரட்டுறீங்க? எனக்கு உன்னை பிடிக்கல. பிடிக்கலையா? பெரியப்பா ஐயோ, இந்த தேங்காய் பஞ்சு மண்ணை ஏமா கத்துற? என்னாச்சு என்னாச்சு சொல்லுமா? ஏஞ்சில என்னாச்சு? மாமா என்ன மாமா உன்னை திட்டானா? இல்ல. அடிச்சானா? இல்ல. கெடுத்துட்டாரா? இல்லப்பா. வேற என்ன பண்ணா? ஐயோ, இந்த காண்டாமருங்க ஏதாவது ஏடா கூடமா சொல்லி சொத்து அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவானோ? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்ணீங்க? அது வந்து மாமா என்ன பெரியப்பா, மாமா என்னை டேட்டிங் கூப்பிட்டாரு. டேட்டிங் கூப்பிட்டாரா? மாமா மாமா நான் டேட்டிங்லாம் கூப்பிடல மாமா, அந்த அளவுக்கு நான் கேவலமானவன் இல்ல. அதுவும் இந்த மூஞ்ச கூட்டு போற அளவுக்கு என் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளவு மட்டமா போகல. என்னம்மா பொண்ணு நீ? கல்யாணம் பண்ணது முன்னாடி கட்டிக்கு போறவனோட பார்க்கு பீச்சில் சுத்துறது சகஜம் தானே? மாப்பிள்ள நீங்க தப்பா நினைக்காதீங்க மாப்பிள்ள. நீ தாண்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேங்காய் பஞ்சம் பண்ணையா? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு நான் ஏஞ்சல கொஞ்சம் கட்டுப்பாடா வளர்த்துட்டேன். அதனாலதான் நீங்க டேட்டிங் கூப்பிட்ட உடனே பாவம் குழந்தை பதறடிச்சு. இந்த கிங்க் அங்க போய் குழந்தைன்றான் பண்ணாட. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. நான் குழந்தைய நான் சமாதானப்படுத்த அனுப்புறேன். பாருமா ஏஞ்சல், கொலம்பஸ் உன்னோட மாமன், அதுவும் உன்னை கட்டிக்கு போற முறை மாமன். அதனால அவரோட டேட்டிங் போறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. போ. அப்ப அந்த ரமேஷ், அந்த சுரேஷ், அந்த ஜானு, அந்த பீட்டர் அவங்க எல்லாம் டேட்டிங் போனா திட்டினா? யோ மாமா, என்னையா இது? ஜான், பீட்டர், சுரேஷ், ரமேஷ் பெரிய லிஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் நீ கட்டுப்பாடா வளர்த்த விதமா? அது இல்ல மாப்பிள்ள. எது இல்ல? அந்த சுரேஷ், ரமேஷ், ஜான், பீட்டரோட டேட்டிங் போறது நிறுத்திக்க, இனிமே போகாது அப்படின்னு கட்டுப்படுத்துறல. இதான் உன் கட்டுப்பாடா? கட்டையில போறவனே. என்னது? இல்ல மாமா, இல்ல மாமா, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க பொண்ணுன்னு சொல்ல மாப்பிள்ள. நம்ம குடும்பத்துக்கு கௌரவ அந்தஸ்து ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம காப்பாத்தோட. ஆமா கண்டிப்பா காப்பாத்தணும் மாமா. அதுக்கு தான் மாமா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் டேட்டிங் போறோம். பக்கத்து வீட்டுக்காரன் டேட்டிங் போறோம் சொல்ற, உன் கூட தான்டா வரேன்னு சொல்றா, கூட்டு போய். ஐயோ, வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கானே, எப்ப மேல ஏறி கடிப்பாங்க. ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல மாமா. நீ எதுவும் சொல்ல வேணாம். இத பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி டேட்டிங்கு ரேட்டிங்னு போனாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்னவா சொல்ற? ஆமா மாமா, இந்த மாதிரி போனாதானே நம்ம 100 வருஷம் சேர்ந்து வாழ முடியும். உன் கூட 3 நிமிஷம் சேர்ந்து வாழ்றதே பெரிய விஷயம், இதுல 100 வருஷம் வேறயா? பாருங்க மாப்பிள்ள,
உங்களுக்கு சொத்து வேணும்னா என் பொண்ணோட சுத்துங்க, இல்லன்னா என்ன விட்டுருங்க. என்ன மாமா நீங்க கோச்சிக்கிறீங்க? வாங்க போலாம். ஜாலியா சுத்துவாங்க போங்க. அப்பா ஒரு ஒர்க் முடிச்சாச்சு. இந்த மாதிரி டேட்டிங் எனக்கு எப்ப கிடைக்குமோ? சந்தோஷம் சந்தோஷம் குண்ட தொலைச்சிட்டனே, இனிமே குண்டோட டார்ச்சர் இல்ல, ஃபுல்லா சந்தோஷம். 100 கோடி சொத்து இப்ப கையில் வருமே, கல்யாணம் இல்லாமலே சொத்து கையில் வருமே. சக்சஸ், வெற்றி, நான் ஜெயிச்சிட்டேன். என்னடா உனக்கு இந்த தேவர் பிலிம்ஸ் படத்துல ஹீரோ என்ட்ரிலேயே வெற்றி வெற்றி வெற்றின்னு வருவாரு, அந்த மாதிரி வந்துட்டு இருக்க. நான் ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு தொலைச்சிட்டேன். அந்த சந்தோஷத்துல தான் சக்சஸ் வெற்றி அப்படின்னு கத்துனேன். அங்கங்க யாராவது எதையாவது தொலைச்சிட்டா வருத்தப்படுவாங்க, நீ என்னடா சந்தோஷப்பட்டு இருக்க? மேடம், நான் தொலைச்சது துக்கத்தை, துயரத்தை, என்ன ஆட்டி படைச்ச கலங்கத்தை, என் வருங்கால சந்தோஷத்துக்கு தடையா இருந்த சனியனை. டேய் 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 புரியுற மாதிரி சொல்லுடா, முதல்ல ஆடாம நின்னு சொல்லு. என் முறை பொண்ணு ஏஞ்சல் நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். ஏஞ்சல தொலைச்சிட்டியா? யா, ஏஞ்சல் அது டெவில். அந்த முகர கட்டைக்கு டேட்டிங் கூட்டு போனோமா, டேட்டிங் கூட்டு போனாதான் சொத்தை என் பேர்ல எழுதி வைப்பேன். என் மாமா வேற டார்ச்சர் பண்ணான். அதான் அவளை மெரினா பீச் கூட்டு போயிட்டு அவ மென்னி அப்படியே திருகி அப்படியே தலைமுழுக்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா அவ இல்லாமே இந்த மொத்த சொத்து என் கைக்கு வரப்போகுது. அத வச்சு நான் லைஃப்ல ஹாப்பியா இருக்க போறேன். இறக்குடா கையை வேற தூக்கிக்கிறேன். ஆமா, ஒருவேளை அவ திரும்பி வந்துட்டா? ஏங்க 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 நானே இந்த சனியன் திரும்பி வரக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். திரும்பி வந்துட்டா எப்படின்னு அபசகனமா பேசுறீங்க? சரிடா சரிடா கத்தாதடா. டேய், அவ வர்றது என்ன, வந்துட்டா வந்துட்டா. எங்க 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 வா? இருடா இருடா, உள்ள போய் பாரு. உள்ளியா? ஐயா நான் பார்க்க மாட்டேன். ஐயா உள்ள வா. ஐயா வேணாம். உள்ள வாடா. விடுங்க. இல்ல போடா போடா எடுத்துறோம். போடா. 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 தொலைச்சிட்டடா தொலைச்சி. வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அது சூப்பர் சூப்பர் வெரி குட். அந்த ரெட் அடி ரெட். அது பக்கத்துல. வெரி குட் வெரி குட். மாமா வந்துட்டீங்களா? எங்க மாமா போய் தொலைஞ்சிங்க? உங்களை தேடி தேடி பார்த்துட்டு கடைசிட்டு அந்த பாலுக்கார மாமா கூட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள, எங்க போனீங்க? வாட் ஹேப்பன்? क्या हुआ? ஏன் ஆயித்து? ஏன் வாய்ந்து? ஏய், என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு, சொல்லி தொலையேண்டா. அது மாமா, நான் ஏஞ்சலை கூட்டுன்னு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன் மாமா. அப்ப திடீர்னு பார்த்தா ஏஞ்சல் காணாம போயிடுச்சு மாமா. அப்படியா? ஆமா மாமா. அதுக்கப்புறம் நான் பதறி போய் பீச் ஃபுல்லா தேடினேன். கதையை அப்புறம் வச்சுக்கோங்க. 3000 ரூபாய்க்கு பலூன் உடைச்சிருக்கு. முதல்ல 3000 பணத்தை கொடுங்க. என்னது 3000 ரூபாய் பலூன் உடைச்சியா? சூப்பர் சூப்பர் வெரி குட். பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு 3000 ரூபாய் உடைச்சிட்டா. சீக்கிரம் என் பணத்தை கொடுங்க. இரு கொடுப்பாங்க. முதல்ல காசு கொடுத்து வெளிய அனுப்புற வழியை பாருங்க. வீடு மாதிரி எனக்கு தூக்கிட்டு போயா. என்னது? மாமா சொல்லு மாமா, எந்த பலூனை உடைக்கிறது? ஒரிஜினல் குண்டை போட்டு என்ன சுடு. ஆமா மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க. உங்க மேல இருக்க வெறியில சுட்டாலும் சுட்டுருவா. அப்ப உங்களுக்கு சொத்தம் கிடைக்காது, ஏஞ்சல் கிடைக்காது. சொல்லுங்க, சுட்டுமா வேணாமா? சுட்டுமா வேணாமா? சுட்டுமா? மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. வேணாம் வேணாம் வேணாம். டீ கல்ல வடை சுடுற மாதிரியே பேசுறான். இப்போ அந்த ரெட்டை சுடு, இல்லன்னா இவர சுடு. பணத்தை கொடுங்க. சுடு. யோ போயா, சுட்டாலும் சுட்டுருவா. துட்டு அப்புறம் வாங்கியா போயா. மேடம் மேடம். செந்தூர பூவே செந்தூர பூவே சென்றை காத்தே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்வாயா? அவன் எங்க போனான்னு தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், என் மன்னன் இங்கதான் இருக்காரு. நீ யாரு? நான் ஈபில இருந்து ரீடிங் எடுக்க வந்திருக்கேன். நீ யாரு? இந்த வீட்டுக்கு புதுசா வந்த வேலைக்காரியா? வேலைக்காரியா? பெரியப்பா! ஐயோ என்னம்மா என்னாச்சு? நான் என்ன கேட்டேன் இந்த அம்மா இப்படி கத்துது? இந்த ஆள் என்னைய இந்த வீட்டுக்கு புதுசா வந்த வேலைக்காரியான்னு கேக்குறான். என்னது? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? இவன் என் தம்பி பொண்ணியா? ஓ தம்பி பொண்ணுனா அப்ப நீயும் இந்த வீட்டுக்கு புதுசா வந்த வேலைக்காரனா? நான் வேலைக்காரனா? இன்சல்ட். இது அவமானம். அவமானம். மாப்பிள மாப்பிள மாப்பிள. ஐயோ எதுக்கே கத்துற? நல்ல குட்டையில விழுந்த பண்ணி மாதிரி எதுக்கே கத்துற? ஐயோ இவர் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன வார்த்தையா சொன்னாரு? வீட்டுல புதுசா இருக்காங்களே வேலைக்காரங்களான்னு கேட்டேன். அது தப்பா மேடம்? வாட்? என்ன மேடம்?
வீட்டு ஓனர் அம்மாவை மேடம்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? யாரு இவங்க? மேடமா? யாரு இவங்க? வீட்டு ஓனரு. இவங்க எங்க வீட்டு வேலைக்காரங்கயா. என் மாப்பிள்ளை குழப்பம் வீட்டு ஓனரு. சொல்லு சொல்லு. என்னம்மா இவங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க. இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? ஆமா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். அப்படின்னா இவ்வளவு நாளா வீட்டு ஓனர்னு பந்தா பண்ணி ஊரை ஏமாத்திட்டீங்க. சாரி சார், உங்களை வேலைக்காரங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். It's all right. It's all right. கொடுக்குறது போது என்ன கொஞ்சம் விடுங்க சார். Go. Go. பெரியப்பா, இதுக்கு மேல இவங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா நமக்கு மரியாதையே கிடையாது. கரெக்ட்மா. இப்பவே கணக்கு முடிச்சு இவங்களை வேலை விட்டு தூக்குறேன். அப்படின்னா நாம இனிமே இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய வேணாம்னு மாமா சொல்றாரு. இல்ல மாமா? What nonsense are you talking? வேலை விட்டு தூக்குறேன்னா வீட்டை விட்டு துரத்துறேன்னு அர்த்தம். யார் வீட்ல இருந்து யாரைய துரத்துவ? எங்கேய துரத்துவ? அதானே நம்ம வீட்ல இருந்து இந்த ஆள் நம்மள வெளிய துரத்துவானா? மவனே உன்னை இங்க வா. வர மாட்டேன். ஓய், வாடா. வர மாட்டேன். வர மாட்டேன். நீ வரல என்ன அண்ணானே உன்னை கூட்டி வரேன். பாப்பா, ஓடியா ஓடியா, பெரியப்பா போட்டு அடிக்கிறாங்க. ஓடியாங்க. அடாய் அடாய் அடாய். ஸ்டாப். எதுக்கு என் மாமா அடிக்கிறீங்க? அடிக்காம கொஞ்சம் ஆகலாம் மாமாவை. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. ஒன்ன போட்டா எல்லாம் சரியாயிடும். வாடா வாடா. ஐயோ ஏஞ்சல் ஏஞ்சல் போலீஸ் ஃபோன் பண்ணு. இந்த ரவுடிகளை புடிச்சிட்டு போகட்டும். ஏய் ரவுடிங்கறாண்டி. ரவுடியா? யார பாத்தியா ரவுடின்னு சொன்ன? ஏய் ஆம்பளைக்கு போட்டு அடிக்கிற பொம்பளை ரவுடின்னு தான் சொல்லுவா. அரண்டவுசரு. இல்ல மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. ஐயோ அம்மா, எதுக்குங்க எங்க மாமாவையும் போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏய் எங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான்டா. அடிக்காம உன் மாவனை கொஞ்சுவாங்களா? என்னது உங்க வீடா? ஆமாண்டா, இது எங்க வீடு தான்டா. என்னடா பண்றடா? ஐயோ மாப்பிள்ளை என்ன நடக்குதுங்க? உங்க வீட்டு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, ஒரு நாள் ஃபீலிங்ல இந்த வீட உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அத அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றேன் கேட்டுக்க. பிளான் பண்ணல சொல்றேன். சின்ன வயசுல நான் சோத்துக்கு கஷ்டப்படும் போது இப்போதான் கஷ்டப்படுற. அது தெரிஞ்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் ஃப்ளோவா பேச விடுங்க. சின்ன வயசுல நான் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போகாதடா, தண்ணில விழுந்துருவா. எவ்வளையா டிஸ்டர்பன்ஸ் நான் எப்படியா சொல்றது? சரி சொல். சின்ன வயசுல நான் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போது இதோ நிக்கிறாங்களே இந்த அம்மா. இந்த அம்மா தான் வீட்டு வேலை செஞ்சு அதுல வந்த சோறை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்து என்ன வளர்த்தாங்க. ஐயோ அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் இவங்களை என் அம்மாவாவும் இவங்க பிள்ளைய என்னோட அண்ணனாவும் இந்த கௌசல்யாவை என்னோட அண்ணியாவும் நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க தான் என்ன வாழ வச்ச தெய்வங்கள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க மாமா, இதுக்கு மேலே அவங்க வெளில போகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா வேற வழி இல்ல, நானும் போறேன். அம்மா அண்ணி வாங்க நம்ம போலாம். போற வழியில அண்ணனை பிக்கப் பண்ணிப்போம். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே. போயிடாதீங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியல, ரொம்ப திக்கிறானே. பெத்தவங்களுக்கு சோறு போடாம வீட்டு விட்டு துரத்துற பசங்க இருக்கிற இந்த காலத்துல ஒருவேளை சோறு போட்டதுக்கு இவங்கள இத்தனை வருஷமா வச்சு நீ காப்பாத்துனிய மனுஷனா நீ? தெய்வம் யா தெய்வம். உனக்கு என் சொத்து கொடுக்கறதுக்கும் என் பொண்ணு கொடுக்கறதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. எல்லாரும் உள்ள போங்க. இல்ல நீங்க உள்ள போங்க சார், நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா, அவங்க வருவாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப சென்டிமீட்டர் சீன்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவாங்க. நாம போலாம் வா. வந்துருப்பா, உள்ள வந்துருங்க. ஏறி இடுப்புலயே உட்காந்துருவோம் போல இருக்கு. சென்டிமெண்ட் சீன் இல்ல மாமா, ட்ராஜடி சீன். போங்க அந்த பக்கம். என்ன ரவுண்டு கட்டுறீங்க? நீ எங்களுக்கு சோறு போடுற தெய்வமாச்சே, அதான் சுத்தி வரும். அதான் சுத்தி வந்துட்டீங்கல்ல, ஆரம்பிக்க வேண்டியதான பூஜையை. தெய்வமா? உண்மையாவே இன்னைக்கு தெய்வமாக்கிறதா? நாயே, நாங்க போடுற சொத்து திருட்டு எங்களுக்கு சோறு போடுறேன்னு சொல்றேன் நீ. தொட்டி போகாது, தொட்டி உடஞ்சா மாட்டே உடச்சிடும்.